சண்டை காட்சிகளை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நளினமாக சண்டை போடக்கூடியதுன்னா மக்கள் திலகத்தை தாண்டி வேற யாரையும் சொல்ல முடியாது. எம்ஜிஆர் மானசீகமா இவ்வளவு காதலிச்ச ஒரு நபர்னா அது திரு ராஜேஷ் அவர்கள். அது ஏன் சார் அந்த மாதிரி பெண் வீட்ல இருந்து அழைச்ச பெண்ணுக்கும் கொடுத்திருக்காரு, மாப்பிள்ளைக்கும் தனித்தனி. நான் அப்ப ராஜேஷ் சார் கிட்டயே கேட்டேன், இது மாத்திரம் கொடுத்திருக்கலாமே சார், அவர் ஏன் அதுதான் எம்ஜிஆர் அப்படின்னு. பெண்கள் எல்லாம் கடத்துற கும்பல் இதுன்னு இவங்க பெண்கள்லாம் பாதுகாப்பாக வச்சுட்டு இறங்குறாங்களாம். அந்த கும்பல் வந்தோடனே அந்த நடிகர்கள் ஸ்டண்ட்டு ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இறங்கி பெரிய கைகலப்பாகுதான். அதில் முன்னணியில் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர். நான் ஏன் உங்கள்கிட்ட கோச்சிக்கினேன், ஏன் உங்கள்கிட்ட போய் பேசுகிறேன், அதெல்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு ஒரு பாட்டு எழுதணும். சரி சின்னவர் சொன்னால் மறுக்க முடியுமா ஆகிட்டு. அப்ப இந்த பாஷா படத்துல வரும் பாத்தீங்களா, நாடி நரம்பு உடல் எல்லாம் சண்டை வெறி ஊர்ன ஒருத்தவனாலதான் இப்படி அடிக்க முடியும்னு ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி நாடி நரம்பு எல்லாம் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறதும் அந்த கொடுக்கிற திறனும் இருக்கிறதாலதான் அவர் பத்திரிகையாளர்கள் பத்தியும் யோசிச்சு அதை கொடுத்திருக்காரு. நான் எல்லாரும் சொல்லுவாங்க விஜயோட ஏன் எம்ஜிஆரை ஏன் கம்பேர் பண்ணுறீங்கன்னு. ஆனால் அந்த கம்பேரிசனுக்குள்ளே வரல. அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். மந்திரி பதவி லிஸ்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தம்பிகிட்ட காட்டிட்டு வா அப்படி மரியாதை கொடுத்து வச்சுருந்தார் அண்ணா. நான் நடிகர், ஆனால் என்னை போல் எத்தனையோ நடிகர்கள் உள்ளனர், இவர்கள் எல்லாம் என் போலவே இயக்கம் ஆரம்பித்தால் ஒவ்வொருவருக்கும் இப்படி கூட்டம் சேரும் என்று சொல்ல முடியுமா? நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். என்றென்றும் எம்ஜிஆர் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முத்துலிப் சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம எம்ஜிஆர், கண்ணதாசன், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த்ன்ட்டு நம்மளோட எல்லைகளை விரிவுபடுத்தி பேசுறத நேயர்கள் ஏத்துக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். நிறைய கமெண்ட்ஸும் பாசிட்டிவா போட்டிருக்காங்க. திரைத்துறை சாதனைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ பாக்யராஜ் எடுத்திங்கன்னா அவர் 50 வருஷம், ரஜினிகாந்த் 50 வருஷம், கமல், சிவாஜி கணேசன், நடிகர் திலகம், எம்ஜிஆர், மக்கள் திலகம், இந்த மாதிரி இவர்களுடைய இந்த இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு யூனிக் இருக்குது. விஜய் கூட பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சினிமாவில் ரொம்ப கலைநயத்தோடு டான்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் நான் சொல்லுவேன். என்னுடைய 100 மார்க் அங்கே போடுவேன். ஸ்டைல்னா எப்படி ரஜினியோ அந்த மாதிரி விஜய், டான்ஸ்னா விஜய். அந்த மாதிரி சண்டை காட்சிகளை ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப நளினமாக சண்டை போடக்கூடியதுன்னா மக்கள் திலகத்தை தாண்டி வேறு யாரையும் சொல்ல முடியாது. நீங்கள் சண்டை காட்சிகளில் கூட கத்தி சண்டையை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பொதுவாக கத்தி சண்டைக்கு இந்த காலை முன்னாடி வச்சு தான் சண்டை போடுவாங்க. அந்த விஜயபுரி வீரன் ஆனந்தனும் சரி, ரஞ்சனும் சரி, இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஆனால் அதை தாண்டி ஒரு நளினம், ஒரு சிரிச்சுக்கிட்டு சண்டை போடுறது எஃபர்ட்லெஸ்ஸான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப, அதாவது ஒரு பூனை எலிகிட்ட விளையாடும். இந்த ப்ரூஸ்லியில் கூட வே ஆஃப் தி டிராகனில் காமிப்பாங்க. அந்த சக் நாரிஸ் கூட சண்டை போடும் பொழுது ஒரு பூனை எப்படி விளையாடுது அப்படின்ற மாதிரி ப்ரூஸ்லி காமிப்பாங்க. அந்த மாதிரி ப்ரூஸ்லிக்கு ஒரு இது சொல்லியிருப்பார். அவர் குருநாதர் கற்றுக்க போகும்போது, தண்ணி மாதிரி இருக்க கற்றுக்கோ. ஏன்னா மார்ஷியல் ஆர்டிஸ்ட்னால் உடம்பை முறுக்கிக்கிட்டு இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், வலுவாக இருக்கணும், கட்டு மஸ்தான இதுவாக இருக்கணும்னு பார்த்தா இவர் தண்ணி மாதிரி இருக்கணுன்றாரு. எப்படி தண்ணி மாதிரி இருக்கணும், ஒன்றும் புரியலையே அப்படி இப்படின்னு. இவரும் ஒரு வாரமாக அப்படியே போய் விட பார்த்துட்டு இது பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். இவர் அப்படி போயிட்டு வருவாங்க. சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு போட்டில் போகும்போது ஏதோ ஒரு இதில் இவர் தண்ணியில் ஏதோ ஒரு மீனை ஏதோ பார்த்து அடிக்கும் போது தண்ணி அப்படி விலகுமா. அப்போ தான் இவருக்கு டக்குன்னு மைண்ட் இதாகுமா. ஓ அப்போ அந்த அந்த இப்படி விலகி இதாகுதுல்ல, அந்த ஒரு இலகு தன்மை அந்த இது இருக்குல்ல, அந்த தன்மை ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்ட்டுக்கு அவசியம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ப்ரூஸ்லி அதை உள் வாங்கிட்டு பண்ணனால தான் ப்ரூஸ்லியுடைய சாதனை நீங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் அவருடைய இதெல்லாம். அந்த இதை தான் இப்போ நீங்கள் எம்ஜிஆர் இதில் பார்த்தீங்கன்னா அந்த தன்மை இருக்கும், இலகுனத்தன்மை. கத்தி சண்டையில் உடம்பை முறுக்கிக்கிட்டதுனால தான் காலை போட்டு அடிக்கிறதுலாம் தெரியுது நமக்கு. இவரும் காலை வச்சு அடிப்பார், ஆனால் அது தெரியாது. ஏன்னா அவர் ரொம்ப அதோட ஊறி போய் ஒரு இந்த இலகுனத்தன்மையோடு இருக்கிறதுனால அவர் சண்டை காட்சிகளில் அது தெரியல அப்படின்றது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை, ஒவ்வொரு இது. நடிகர் திலகம்னா நடிகர் திலகத்துடைய அந்த நடிப்பு, அந்த ஒவ்வொரு காட்சிகளில் அவர் காட்டுற அந்த எக்ஸ்ப்ரெஷன், அதை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் பார்க்கும்போது புதுசாக தெரியும். அது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும், கமலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ரஜினிக்கு
அதனால் இது பேசுறது வாசகர்கள் ஏற்றுக்கிறாங்கன்னா உண்மையிலேயே சந்தோஷமான விஷயம். ஆனாலும் நம்ம திரும்ப திரும்ப எம்ஜிஆருடைய இதை பேசாமல் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து அவருக்கு தான் 100 கதை இருக்குது, 1000 கதை இருக்குது. இன்றைக்கும் நீங்கள் சமூக வலைதளம் போய் எங்கே சினிமாவை தாண்டி சினிமாவை தாண்டி மற்றவர்களுக்கு அது இல்லை. எனக்கு அதான் வருத்தம். ஒருத்தர்கிட்டயும் ஒரு கதை இருக்கு எம்ஜிஆரை பத்தி. பாதி தெரியாத கதைகளும் நிறைய இருக்கு. தெரியாத கதைகள், வராத கதைகள் எவ்வளோ இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்கும். வந்த கதைகள் எவ்வளோ இருக்கும். ஒரு துணை நடிகர் எம்ஜிஆர் கூட எப்போ நடிச்சிருக்கார் போல. ஒரு சின்ன ஒரு ரோல் ஒரு கல்யாணம், பொண்ணு கல்யாணம், காசு இல்லைன்னு போய் எம்ஜிஆர்கிட்ட போய் நிற்கிறான். 84 முதல்வர். அப்படியே எல்லாத்தையும் போய் குடிச்சிட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி பார்த்தா எம்ஜிஆர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு. அவ்வளோதான், இனிமேல் எங்கே எம்ஜிஆர் அட்மிட் ஆகிட்டார், இனிமேல் எங்கே இவர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டு தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாராம். திடீர்னு பார்த்தா எம்ஜிஆருடைய உதவியாளர் வந்து அவர் பணம் கொடுக்குறாராம். எப்படிங்கன்னா என்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த டேட்டில் இது ஞாபகம் வச்சுக்கோ, அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ அவர் வந்து அவ்வளோ தூரம் நீங்கள் பல விஷயங்கள், இது ராஜேஷ் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார். கிரகப்பிரவேசத்துக்கு பொண்டாட்டியோட போய் பத்திரிக்கை வைக்க போயிருந்தேன். அப்போ முதலமைச்சர் எம்ஜிஆர் 2 மணி நேரம் காத்திருந்தாங்க. ஒய்ஃபே கேட்டாங்களாம், என்ன இது இவ்வளோ நேரம் காக்க வைக்கிறாரு அப்படின்னு. அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், அவருக்காக எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்க. நம்ம 2 மணி நேரம் காத்துக்கிட்டு பெரிய விஷயமா? அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்காதுன்னு. அவர் 2 மணி நேரம் பொறுத்து கூப்பிட்டாராம். மேலே கூப்பிட்டு எல்லாம் வாங்கிட்டு சரி நான் வந்துடுறேன் அப்படின்னாராம். அன்றைக்கி தான் பெரிய டைரக்டர் யாரோ சீனிவாசனும் யாரோ அவங்களுடைய ஒய்ஃபு இறந்துட்டாங்க. அங்கே போயிட்டு வர முடியாதுல்ல, அதனால் முன்கூட்டியே காலையிலே வந்துட்டாராம். வந்துட்டு பார்த்துட்டு நான் சந்தோஷமா அப்படின்னு போனாங்க. பட்டு வேஷ்டி பட்டு செட்டில் போயிட்டு ஜானகி அம்மாவோட வந்திருக்காரு. ஆமாம், ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் இதுக்கு டி நகர் ஆஃபீஸ் போய் அங்கே சாதா வேஷ்டி சட்டை கட்டிக்கிட்டு அந்த துக்க வீட்டுக்கு போனாராம். அப்போந்தான் ஒருத்தர் சொன்னாராம், ரொம்ப நாள் பொறுத்து கேட்டாராம், ஏன் ஒன்று அவ்வளோ நேரம் காக்க வச்சாரு அப்படின்னு தெரியுமா அப்படின்னு. தெரியலங்க, அவருக்கு 1000 வேலை இருக்கும். இல்லை நானே கூட கேட்டேன், ராஜேஷ் வந்திருக்காரு வெயிட் பண்ணுறாரு, பல தடவை சொன்னேன், இருக்கட்டும் அப்படின்னாப்புல. அப்போ இன்னொருத்தர் கூட டைரக்டர் பத்திரிக்கை வச்சுட்டு போனேன். அப்போலாம் நான் கேட்டப்போ அவன் வீடு கட்டி இப்போ தான் கிரகப்பிரவேசம் பண்ணுறான். 8:30 9 10 ராவு காலம், அது முடிஞ்சோடனே நம்ம வாங்கிக்கலான்னு தான் நான் அவனை இருக்க சொன்னேன். ஏன் அதே டைமில் இந்த டைரக்டரும் வந்து வச்சார், உடனே வாங்கிட்டீங்களா அப்படின்னு. அவர் வாழ்ந்தவர் இன்னும் பல இது கட்டியிருக்காரு, இன்னொரு வீடு கட்டுறாரு. ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடு கட்டுறான். அதனால் நல்லா இருக்கணும். இது வந்து ஒரு நடிகரோ யாரோ ஒரு முக்கியமான இதே மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிட்டப்போ இவர் போக மாட்டார் எம்ஜிஆர். இவரை அனுப்பிச்சிருப்பாப்புல சக்கரபாணியை. அப்போ அவர் கேட்பார், அது இவர் என்னென்ன நீங்கள் மறுநாள் வீட்டுக்கு வர வச்சு எல்லா எம்ஜிஆர் மாதிரி அதை எப்படி இருக்கும் தெரியும்ல, தட்டில் வச்சு பணம் கட்டு எல்லாம் வச்சு தான். அப்போ ரொம்ப இதாக அண்ணா நீங்கள் இப்போ வந்திருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஏய் நீ வந்து கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை தொடங்குற, வாழ்ந்த ஒரு பல இது, அதனால தான் நான் வந்து தாலி எடுத்து கொடுக்கல, அதுதான் நான் முன்ன வீட்டில் கூப்பிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னு வரோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு எம்ஜிஆர். அதனால தான் அவரை சுற்றி 1000 கதைகள் இருக்குது, லட்சம் கதைகள் கூட இருக்கும் பதிவு படாமல் இருக்கும். சரி, நீங்கள் ராஜேஷ் சாரை பற்றி சொன்னதால நான் ஒரு தகவல் பகிர்ந்துக்கிறேன். ராஜேஷ் சாரோட ஒரு நல்ல நட்பு எனக்கு உண்டு. நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது அவரை ஒரு கெஸ்டாக கூப்பிட்டுருந்தேன். ஸ்ரீதேவி, நடிகை ஸ்ரீதேவி அவர்களை பற்றி பேசுறதுக்காக. ஏன்னா சாம்பியன்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமான்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணோம். இவரும் ஸ்ரீதேவி அவர்களும் நல்ல நட்பு கொண்டவங்கன்றதால கூப்பிட்டுருந்தோம். ஒரு கல்லூரி ஆசிரியையாக நான் பேசும்பொழுதே அவ்வளோ மரியாதை கொடுத்து நல்லா பேசினாரு. அந்த நிகழ்ச்சியில் அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு அப்படிங்கிறது அவரோட ஸ்பீச்லேருந்து எல்லாருக்கும் புரிஞ்சுது. அதுக்கப்புறத்துலேருந்து தொடர்ந்து அவரோட பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாமே கிடைச்சது. நீங்கள் சொன்ன அந்த வீட்டுக்கு நான் போயிருக்கேன். எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த கிரகப்பிரவேசத்துக்கு வந்த புகைப்படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் பற்றி நிறைய விஷயம் சொல்லுவார் சார். அதாவது எம்ஜிஆரை மானசீகமாக இவ்வளவு காதலிச்ச ஒரு நபர்னா அது வந்து திரு ராஜேஷ் அவர்கள் பேசியிருக்காரு. ஆமாம், அவரோட வீட்டில் எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் அவர்களோட படம் இருக்கும். ஒரு முறை சொன்னார், ராஜேஷ் அவர்களுடைய தங்கைக்கு திருமணம் பண்ணும் பொழுது ராஜேஷ் அவர்கள் அப்போ வளர்ந்து வந்த ஒரு நடிகர் தானே, பெரிய அளவில் பணம் இல்லை, கஷ்டப்பட்டு தான் பணம் சேகரித்து அவர் படம் அந்த திருமணத்தை வந்து நடத்தி வச்சார் நல்லபடியாக.
எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணி திருமணத்தை நடத்தணும் அப்படின்னும் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் வந்திருக்காரு. பெண்ணுக்கு கிட்டத்தட்ட 30,000மோ என்னவோ, மாப்பிள்ளைக்கும் அதே அளவுக்கு ஒரே மாதிரி செஞ்சாராம் சார். இதுல என்னன்னா கல்யாண செலவே அவ்வளோ ஆகலையாம். ஆமாம், இவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எல்லாம் கடனை வாங்கி பண்ண கல்யாணத்துக்கு மேலேயே எனக்கு காசு நிக்கிற அளவுக்கு இவர் ஒருத்தரே தர்மவான் கொடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன டைபிஸ்கோப்பு அந்த இதெல்லாம். இதில் நான் இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இது ரஜினி அவர்களை சிறுமைப்படுத்துறத சொல்ல, பொதுவாக நம்ம ஆட்களுடைய மனநிலை, அவர் இதனையும் அவர் உதவி பண்ணார், பலர் உதவி பண்ணாமல் இருக்கிறாங்க. அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்ல வரேன். மோகன் சர்மா அவர் பழைய நடிகர். நம்ம இதில் கூட நாடகமே உலகம் படம்லாம் லட்சுமி கூடலாம், லட்சுமியா கேஆர் விஜயாவா அவங்க நடிச்சிருப்பார். மலையாள இதில் பெரிய ஆள், இப்போ டைரக்டரு, தயாரிப்பாளர், நடிகர் எல்லாம். இப்போ அவர் வந்து ஹோமில் இருக்கார். அதுக்கு அவர் சைடில் சில நியாயங்கள் சொல்கிறாரு, என்ன ஒரு விஷயம். அதில் அவர் சொல்லும் பொழுது ரஜினிகாந்த் எனக்கு தெய்வம் மாதிரி அப்படின்றார். என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் ஃபோன் பண்ணார், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் கேட்டார், 1,00,000 ரூபா போட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் எனக்கு தெய்வம் மாறினார். நான் நினச்சிக்கிட்டேன், 1,00,000 ரூபாய்க்கு நீங்கள் 1 பவுன் நகை வாங்கலாம். ஆனால் 1 பவுன் நகை 100 ரூபா இருந்த காலத்தில் 1,00,000 ரூபா கொடுத்த ஒரு எம்ஜிஆர். நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டம் வந்து 1 பவுன் நகை 2,000 ரூபா இருந்திருக்கும். அப்போ 30,000 ரூபா கொடுக்குறாருன்னா இன்னைக்கு ரேஞ்சுக்கு எடுத்தா 15 லட்சம். அதாவது இவர் பெண் வீட்டில் அழைச்சிருக்காங்க, அங்க மட்டும் கொடுத்துருக்கலாம். அது ஏன் சார் அந்த மாதிரி பெண் வீட்டுல இருந்து அழைச்ச பெண்ணுக்கும் கொடுத்துருக்காரு, மாப்பிள்ளைக்கும் தனித்தனி. நான் அப்ப ராஜேஷ் சார் கிட்டயே கேட்டேன், இது மாத்திரம் கொடுத்துருக்கலாமே சார், அவர் ஏன் அதுதான் எம்ஜிஆர் அப்படின்னு. எம்ஜிஆர் நீங்க ஒருத்தர் கொடுத்து இன்னொருத்தர் முகம் வாடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இது. அதனால அவர் எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அந்த மோகன் சர்மா இருந்து எம்ஜிஆர் இருந்திருந்தாருன்னா அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த இதையே ஒரு மாதம் அவருக்கு பெருசாக வர்ற மாதிரி ஏதாவது பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் இன்றைக்கி இந்த ஒரு கதை யூடியூப்பில் பல இதில் வருது. பல நடிகர்கள் அவங்களுடைய ப்ரொமோஷனுக்கே பல கோடியில் செலவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஏதோ அப்படி சாப்பாடு சாப்பிடும்போது சில பருக்கைகள் சதுற மாதிரி தான் பண்ணுறாங்க. இந்த பர்சன்டேஜ் சொல்கிறேன். இவர் வாரி வாரி கொடுத்துக்கிட்டு இருந்தான்றாங்கல்ல இவர். நீங்கள் ஒரு படத்தில் கூட சொல்லுவார், வரும்போதே கொடுத்துடணும், இருக்கும்போதே கொடுத்துடணும், எல்லாம் மைண்டு மாறிடும்னு. அதே அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே அந்த இது இருந்ததுன்னுவாங்க. சின்ன வயசில் வீட்டில் வெளியில் சாப்பாடுக்கு யாரோ கேட்டு வந்தப்போ தட்டை தூக்கிட்டு வெளியில் ஓடினாருன்னுவாங்க. ராஜேஷ் தான் அதை பதிவு பண்ணியிருப்பார். அப்போ அந்த வயசுலேயே அவருக்கு வந்து அந்த இது அந்த பிறவிலேயே அந்த குணம் இருந்தது அப்படின்ற மாதிரி. நான் கூட ஒரு மூத்த நடிகர், நான் பேட்டி எடுத்ததே 2014-13 பீரியடில். அப்போது அவர் வயசானவர், அவர் தான் நடிகர் சங்கத்தை ஆரம்பித்தவர். அவர் சொன்ன, நான் அவர்கிட்ட கேட்டேன், எம்ஜிஆர் வந்து என்னங்க இந்த மாதிரி இப்போ நல்லா பதம் வந்துச்சுன்னு பேர் வாங்கிறதுக்காக செய்கிறாரா? இல்லை, அந்த காலத்தில் நீங்கள் சாதாரண நடிகராக தான் பார்த்தீங்க. ட்ராம் வண்டியில் இந்த யானைக்கவனிலேருந்து ட்ராம் அப்போ போவோம் மயிலாப்பூர் மந்தவெளி வரைக்கும். அதில் தான் எனக்கு பழக்காட்சி எம்ஜிஆர். இந்த பாகவதர் கிராப் வச்சுன்னு சொல்லுவார். அப்போல்லாம் எம்ஜிஆர் எப்படின்னா அப்போவே பாக்கெட்டில் பணம் வச்சுருப்பார், எல்லாருக்கும் காசு தேவை, அந்த லைட் பாய் அவங்க கொடுப்பாரு. குறைஞ்சது 50 ரூபா வச்சுருப்பாரு. 50 ரூபாய்க்குன்னா பார்த்துங்க, இப்போ கணக்கு போட்டால் 50,000 ரூபா கணக்கு வரும். ஏன்னா அவர் வச்சிருந்த காலத்தில் 1 பவுன்னாக 100 ரூபா, யாருக்கும் 5 ரூபா 2 ரூபா 10 ரூபான்னு கொடுப்பாரு. அந்த இதெல்லாம் அவர் அந்த இது பார்க்க மாட்டாருன்னு அது தானே இப்போவும் சொன்னோம், சம்பளம் வாங்கினா 3ஆக பிரிப்பாருன்னு. அப்போ அந்த குணம் தான் எம்ஜிஆரை வந்து பலராலையும் பேசப்பட வைக்குது. சரி, அதுதான் குணமா அப்படின்னு பார்த்தா வீரம் சொல்லும் பொழுது லக்ஷ்மி ஒரு இது பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மாட்டுக்கார வேலைன்னு ஷூட்டிங்கு நாங்கள் எல்லாம் நடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். எம்ஜிஆர் ஒரு இது வச்சு பார்த்துருந்தாராம். ஷூட்டிங் எல்லாம் ரெடியாக இருக்காங்க, ஒரு பையனாவில் வச்சு பார்த்துட்ருக்காரு. இவங்க கிட்டே போய் என்ன சார் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னு, போய் எல்லாம் ஒன்றா இருங்க, நட்ஸ்லாம் வரோம் சாப்பிடுங்க, வண்டியில் ஏறுங்க முதல்ல அப்படின்னாராம். என்ன ஒரு ஷூட்டிங் சொல்லிட்டு இது பண்ணுறாருன்னு. அப்புறம் எல்லோரும் இப்போ எல்லோரும் கொஞ்சம் இது பண்ணி வண்டியிலலாம் ஏறிட்டாங்க. பார்த்தா ஒரு பெரிய கும்பல் வருதான், பெண்களெல்லாம் கடத்துகிற கும்பல் இதுன்னு. இவங்க பெண்களெலாம் பாதுகாப்பாக வச்சுட்டு இறங்குறாங்களாம். அந்த கும்பல் வந்தோடனே அந்த நடிகர்கள் ஸ்டண்ட்டு ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இறங்கி பெரிய கைகலப்பாகுதான். அதில் முன்னணியில் இறங்கி அடிச்சுக்கிட்டு இருக்குது யாருன்னு பார்த்தா எம்ஜிஆர். நிஜ வாழ்க்கையிலே அவர் வந்து ஹீரோ தான், போட்டு அடிச்சுக்க. இதே இது சகுந்தலா சொல்லியிருப்பாங்க, ஜி சகுந்தலா. இந்த நாடகம் நடத்த ஊர் ஊராக போவாங்கல்ல, எம்ஜிஆர் நடிச்சிட்டு இருக்கும்போது நாடகம் விட்டு போச்சுருந்தார்ல, அப்போ பெண்கள் இந்த மாதிரி சீன்றதுக்குன்னே வருவாங்களாம்.
வண்டியிலே இதெல்லாம் வச்சுருப்பாராம், கம்பு மற்ற இதெல்லாம் ஆயுதெல்லாம். இறங்கிட்டு அவர் வாட்டில் அடித்து வெளுத்து ஓட விடுவாராம். ஒரு ஊருக்கு போகும்போது அப்படி தான் வெள்ளம் ஓடுதான். இவர் வாட்டில் தலையில் இதை கட்டிக்கிட்டு டார்ச் எடுத்துக்கிட்டு முன்னாடி போய் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி போகிறது. அந்த மாதிரி முனைப்பு காட்டுறதுன்றது அந்த வீரத்துக்கு சான்று. அதாவது எந்த ஒரு காட்சி நடிக்கிறனாலும் அதுக்கு முன்னேற்பாடோடு இருப்பார் அப்படின்வாங்க. ஒருத்தருக்கு அடிபட்டுறது, ஒரு டக்குன்னு அவனுக்கு உதவி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னேற்பாடோடு இருக்கும். அதனால் எம்ஜிஆருடைய சுத்தி. அதனால தான் கண்ணதாசன் எம்ஜிஆரை புகழும் போது கூட வாலி மாதிரி புகழல, ரொம்ப ஓவராகவும் புகழல. நான் எப்படி புகழணுமோ அந்த மாதிரி அழகா புகழ்ந்திருப்பார். அழகாக இலக்கியத்தோடு புகழ்ந்தேன். சரி, இதில் எம்ஜிஆர் அவர்கள், சரோஜா தேவி அவர்கள் இவங்களோட ஜோடியில் வந்த பிளாக் அண்ட் ஒயிட் பாடல்களுக்கு படம் ஒரு நல்ல ஒரு நளினமும் அழகும் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை சார்? அது குறிப்பாக அந்த பேசுவது கிளியா அப்படின்ற பாட்டு இப்போ பார்த்தா கூட கண்ணை எடுக்க முடியல. அந்த பாட்டுல இருந்து அந்த காட்சி அமைப்பாகட்டும், அந்த பாட்டு ஆரம்பிக்கிறப்போ ஒரு மியூசிக் இப்படியே போகும், வரும். அந்த காரு கீழே தான் இவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே வந்து ஒரு தாவு தாவி கார் டாப்பில் வந்து இப்படி வருவார். அந்த பொசிஷன் வந்து கார் டாப்பில் அவர் இருப்பார். அந்த பாட்டு ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு மியூசிக் வரும், டா 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 டா. அதுக்கு அவர் அப்படியே அவங்க ஹீரோயின் தலையில் அப்படியே தட்டிட்டு பேசுவது கிளியா அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்புறம் அப்படியே ஒரு இது அழைச்சி வருவார். இந்த கார் மேலே பண்ணுறது இருக்குல்ல, அது எவ்வளோ படங்கள், அது ஒரு ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம், ஆகட்டுண்டா தம்பி ராஜா, அந்த கார் மேலே அவர் பண்ணுற அந்த இதெல்லாம், அந்த சிவப்பு கலரு அந்த காரு இம்பாலா, சேம் அதே இதுதான். அந்த பூமாலை தூவி அதுலேயே அந்த கார் மேலே அவர் பண்ணுற இது இல்லாமல் ஒரு பாட்டு வாலி சொல்லியிருப்பார். வாலி கூட இவர் முறுகிட்டு இருக்கிற டைமு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது, என்னை கூப்பிட்டாங்க, சின்னவர் கூப்பிட்டாரு, வந்து டிரைவர் வந்து கூப்பிட்டாரு, அவங்க ஒய்ஃபு காலைல டிஃபன் சாப்பிட கூப்பிட்டாரு. உடனே அவங்க ஒய்ஃபு போங்க கூப்பிட்றாருல. அவர் சின்னவர் வீட்டுக்கு போனாலே எல்லாமே இருக்கும், இட்லி வடை பொங்கல், அப்புறம் சைவம், மீன் குழம்பு, நேற்று வச்ச மீன் குழம்புலாம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு வருவார். ஐர மீன் சாப்பிட்ற பிராமின் நான் அப்படின்னு. அந்த இது காலைல டிஃபன் போயிட்டாராம். எம்ஜிஆர் வந்து உக்காந்து, நான் ஏன் உங்கள்கிட்ட கோச்சிக்கினேன், ஏன் உங்கள்கிட்ட போய் பேசுகிறேன், அதெல்லாம் கேட்கக்கூடாது, எனக்கு ஒரு பாட்டு எழுதணும். சரி சின்னவர் சொன்னால் மறுக்க முடியுமா ஆகிட்டு, என்ன சுச்சுவேஷன் நான் என்ன உங்களுக்கு சொல்கிறது, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. அது சொல்லாமல், சுச்சுவேஷன் சொல்லாமல் அந்த எழுதின பாட்டு தான் எங்கே போய் விடும் காலம் அது உன்னையும் வாழ வைக்கும் அப்படின்ற பாட்டு. அதுவும் கார் சீன் தான் வரும். ஹீரோயின் கோச்சின்னு போவோம், ஹீரோயின் கோச்சிட்டா ஹீரோ வந்து வருத்தப்பட்டுல பாடுவார். இது அதனால் இல்லை, ஒரு தத்துவ பாடல், எங்கே போய்விடும் காலம் அது உன் இதயத்தை திறந்து விட்டால் அது என்னையும் வாழ வைக்கின்ற மாதிரி ஒரு நல்லா வரும். ஒரு சிலர் இதுன்னா நல்லா அந்த வரிகள்லாம் அது. அதில் அந்த கார் மேலே ஏறுவார், பல்ட்டி அடிப்பார், ஃப்ரண்ட்டில் போவார், அப்படியே பின்னாடி ஒரு ஜம்ப் பண்ணி ஏறி வருவார், கடைசியில் ஒரு ஜம்ப் பண்ணி கீழே இறங்குவார். அந்த பொண்ணு கேர் விஜயான்னு நினைக்கிறேன், காரை ஓட்டுவான், தாளம்பு படம். அந்த மாதிரி காரில் அவர் பண்ணுற அந்த இது ஃபைட் சீன்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிகளில் நடக்கிற ஃபைட் சீன்லாம் நீங்கள் சில இதெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது எப்படி எடுத்தாங்க அப்படின்றதெல்லாம். அதில் ஒன்று சொல்கிறது தான் எல்லாராலையும் விரும்பப்படுறது, அதாவது நவீனம். ஃபைட்டில் நவீனத்தை கொடுப்பார் இவர் அப்படின்னு யாரோ ஒரு சமீபத்தில் ஒரு ஸ்டண்ட்மேன் பேசியிருந்தாங்க. அந்த நவீனம் என்னென்னா, உலகம் சுற்றுவாளின்னு பார்த்தீங்கல்ல, கடைசி சீனில் அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங்கில் சண்டை நடக்கும். அது எம்ஜிஆர் தான் போடணும், எம்ஜிஆர் ஸ்கேட்டிங்கும் பண்ணணும், அதே நேரம் டூப்பும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால் ஒரு ஹெல்மெட், அழகான ஒரு சகப்பு கலரில் ஹெல்மெட்டு, ட்ரெஸ்ஸு, அந்த ஊசி வச்சு குத்திட்டே வருது. ஐஸ் ஸ்கேட்டிங்கில் ஸ்கேட்டிங்கு ஒரு பெரிய ஹால் மாதிரி இருக்கும், அதில் ஸ்கேட்டிங்கு ஊசி வச்சு குத்துவாங்க, ஊசி எதுவும் தடுத்து எல்லாத்தையும் அடிக்கிற மாதிரி. அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சண்டை, ரொம்ப நவீனமாக இருக்கும் அந்த காலத்துலேயே. அதுதான் மேட்ரு. அதே மாதிரி உலகம் சுற்று வாலிபால் எடுத்து முடித்த உடனே எங்கேயோ இடிக்குது அப்படின்னா பிறகு தான் நம்பியாரை கூப்பிட்டு, நம்பியார் இந்த படத்தில் இல்லையே, இந்த ஒரு சீனுக்காக அந்த இதெல்லாம் வச்சு இடைசர்களாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப் ஃபைட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா இவர் அந்த பொட்டியை தான் கண்டுபிடிக்க போயிருப்பார். அந்த புத்த பிக்கு வந்து இவர் அடித்து கட்டி போட்டு வச்சுட்டு, ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது நம்பியாருக்கும், எம்ஜிஆருக்கு தெரியும். அப்போ இவர் புத்த பிக்கு மாதிரி உக்காந்துக்கிட்டு சொன்னோன்னே எம்ஜிஆரே அந்த இதெல்லாம் சொல்லி எடுத்த உடனே தான் அடி விழும். அடினா அடி 3 அடி விழும். அடி வாங்கிட்டே அந்த இதை விட்டு வெளியில் வந்துட்டு
அப்புறம் சொல்லுவார், இவ்வளோ நேரம் நான் ஏன் வாங்கினேன்னா அது வந்து ஒரு புனிதமான இடம், இனிமேல் நீ வாங்க போகிறன்ற மாதிரி சொல்லிட்டு அடி உலம் வருது. அந்த ஃபைட்டு அந்த படத்துக்கே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபைட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு தாய் மக்கள் நம்பியார் கூட ஒரு ஃபைட் நடக்கும். எனக்கு சின்ன வயசில் பார்த்த ஞாபகம், அது வெறும் பயமாக இருக்கும் அந்த சீன் பார்க்கும்போது. டிராக்டர் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. ஒரு சீனில் அந்த டூப் கூட கீழே விழுந்துருவார் வீல்கிட்ட. அந்த டூப் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்பியார் எம்ஜிஆரும் சண்டை போடுவாங்க. ரொம்ப அழகான ஃபைட்டாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தாய் மக்களில். அந்த மாதிரி பல படங்கள் இந்த காரு ரொம்ப பார்த்து பிரமிச்சு போன இது வந்து ரிக்ஷாக்காரன். அந்த நம்ம கொம்பு போயிட்டு பின்னாடி மஞ்சுளா இருப்பாங்க. இந்த சுற்றுறது அவங்க மேலேயும் பற்றக்கூடாது. அந்த வண்டி ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இப்படி திருப்பியிருப்பார், அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், அப்படியே சுற்றுவார் சண்டை. இதை ஹிந்தியில் எடுக்கும்போது அந்த நடிகர் இந்த சீன் மட்டும் நடிக்க மாட்டேன்ட்டாராம். ஹிந்தியில் எடுக்கும்போது அந்த நடிகர் இந்த சீன் மட்டும் நான் நடிக்க மாட்டேன், மற்றது வேணால் என்ன வேணால் பண்ணிங்கன்ட்டாராம். அது இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா 2 கையிலையும் கொம்பு சுற்றுவார். நீங்கள் அது யாராவது இன்றைக்கி இருக்காங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாது. சுற்றுற மாதிரி சீன் எடுத்திருப்பாங்க. ஆனால் இவர் அதை உக்காந்து சுற்றி உக்காந்து எந்திரிச்சு அது முடிச்சோன்னே சுருள் எடுத்துருவார். சுருள் தெரியும்ல உங்களுக்கு, தப்பாக சுற்றுனீங்கன்னா கிழிச்சிடும், அதை அழகாக சுற்றி சண்டை போடுவார். அந்த மாதிரி இவருக்கு அந்த சின்ன வயசுலேயே நாடகங்கள் எல்லாம் இருந்ததால இது எல்லாத்துலேயுமே நல்ல பயிற்சி. நாடகங்கள் ஒன்று பயிற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, இதே வேலையாக தேடல் இவர்கிட்ட அதிகமா இருந்தது. உடம்ப இதுவாக வச்சுக்கணும், சண்டை கற்றுக்கணும் அப்படின்றது. அப்புறம் சில படங்கள்லாம் புக்கான ஒன்று பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் குதிரை ஆட்டம்லாம் பண்ணுவார்ல அந்த படத்துக்குலாம். ஒரு படத்துக்கு சொன்னேன், குதிரை ஆட்டம்லாம் பண்ணி ஒரு பிடிக்காத விஷயம் அது. அதே மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ண கொடுத்துருவாங்க. அப்படி தான் கத்தி சண்டைன்றது அந்த காலத்தில் ஹீரோவுக்கு கண்டிப்பாக பண்ணணும்னு. ஆனால் கத்தி சண்டை செய்யணும், ஓகே, எல்லோரும் தான் கத்தி சண்டை போடுவாங்க எல்லா படத்துலையும். நடிகர் திலகம் போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக இருக்கும். அவர் நடிகர் திலகம் தானே, அதனால் ஒரு மாதிரி காமெடி கலந்த மாதிரி இருக்கும். ஆனால் இவருடைய கத்தி சண்டை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். சாலிவாகனன் வந்த பொழுது ஹீரோவை விட எம்ஜிஆர் சண்டை தான் பெருசுன்னு எல்லாம் வெளியில் பேச ஆரம்பித்தாங்க அப்படின்வாங்க. அந்த கோபம் தான் ரஞ்சித்துக்கு இருந்தது அப்படின்னு, ரஞ்சனுக்கு இருந்ததுன்னுவாங்க. அதனால் அதுலேயும் ஒரு ஸ்டைலை கொண்டு வரணும் அப்படின்றது தான் எம்ஜிஆருடைய அந்த இது. எல்லாத்துலேயுமே நீங்கள் ஃப்ரேம் பை ஃப்ரேமு யாரோ ஒருத்தர் இப்போ ஒரு இது பதிவு பண்ணியிருந்தாங்க, ஏன் மற்றவங்க நடித்த படம் இதாகல, எம்ஜிஆர் நடித்தா, எம்ஜிஆர் பல டைரக்டர் நடிச்சிருக்காரு, மற்றவர்களும் பல டைரக்ஷன் நடிச்சிருக்காங்க. இப்போ சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு, ஒவ்வொரு டைரக்ஷனும் ஒவ்வொரு இஷ்டத்துக்கு எடுத்திருக்காங்க. ஏன் எம்ஜிஆர் படம் மட்டும் பல டைரக்டர் நடிச்சாலும் ஓடிச்சு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னு பாக்யராஜ் பதிவு பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கிய காரணம் வந்து இப்போ சிவாஜி கணேசன், பி மாதவன்னா அது ஏற்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு போயிடுவார், ஸ்ரீதர்னா அவர் சொன்ன மாதிரி நடிச்சிட்டு போயிடுவார் இப்படி. ஆனால் எம்ஜிஆர்கிட்ட நீங்கள் எத்தனை டைரக்டர் இருந்தாலும் ட்ரெஸ்ஸாக எம்ஜிஆர் செலக்ட் பண்ணுவார், அந்த சீன் ஃப்ரேம் கேமரா எப்படி வைக்கணுமோ எம்ஜிஆர் செலக்ட் பண்ணுவார், பாடல்களா வரிகளா எம்ஜிஆர் செலக்ட் பண்ணுவார், இசையுடைய டியூனா அந்த பாட்டுக்கு எம்ஜிஆர் செலக்ட் பண்ணுவார், வசனங்களில் முறைகேடான ஏதாவது இருக்குதா எம்ஜிஆர் தடுத்துருவார், நெகட்டிவ் விஷயங்களா எம்ஜிஆர் தடுத்துருவார், கெட்ட பழக்கம் அந்த மாதிரி விஷயங்களாம் இருக்காது. அப்புறம் எம்ஜிஆர் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கும், வில்லனை மன்னிக்கிறது, பெண்களை மதிக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் மது அருந்த மாட்டார், அம்மா மேலே அன்பு, இது எல்லாமே எம்ஜிஆர் படத்தில் எல்லா படத்துலையுமே ஏதோ ஒரு வகையில் கூடுதல் குறைச்சலாக வரும். அதனால தான் அந்த ஒரே ஸ்டாண்டர்டு மக்களுக்கு பிடிச்சது. அதுதான் எம்ஜிஆர் சாதிச்சார்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. அதுதான் இன்றைக்கி விஜய் முதல்வராக வந்திருக்காரு, ஆனால் அவருடைய கடைசி படம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா போதை மருந்து விற்கிறது மாதிரி ஒரு டைரக்டர் எடுக்கிறாரு, அதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு அந்த படத்தில் நடிக்கிறாரு. நீங்கள் எப்படி இளைஞர்களை திருத்த முடியும்? எம்ஜிஆர்கிட்ட டக்கர் அடித்தாலும் அந்த காலத்திலே இல்லையே, கூண்டுகிரிலாம் எம்ஜிஆர் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் அதில் சிவாஜியை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிகரெட் அடிச்சுக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு இருக்கணுன்ற சீனு. பிஆர் பந்துல்கிட்ட போய் அவ்வளோ, டிஆர் ராமண்ணாவா தெரியல, டிஆர் ராமண்ணா இவங்க தான் எடுத்தது, போய் அவ்வளோ கெஞ்சிருக்காரு. அந்த சீன் மட்டும் வேணாம், எனக்கும் பழக்கம் இல்லை, இன்னொன்று நான் அதை விரும்புகிறதால இந்த காட்சி வேணான்னு, இல்லை இருந்தே ஆகணும் அப்படி இப்படின்னு. டிஆர் ரகுநாத் நினைக்கிறேன் அந்த இது டைரக்டரு, கடைசியில் கையில் சிகரெட் வச்சுருக்கிற மாதிரி சீனை வச்சு அதை எடுத்திருப்பாங்க. அப்போ எவ்வளோ அந்த காலத்துலேயே இருந்திருக்குதுன்னா
அப்போது ஒவ்வொரு தன்னுடைய அடியையும் செதுக்கி செதுக்கி தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார் அப்படின்றது தான். இதில் எல்லாரும் கஷ்டப்பட்டு வந்தாங்க, எல்லாரும் பிச்சை எடுத்து வந்திருக்காங்க, எல்லாரும் அவமானங்களை சந்தித்து வந்திருக்காங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு சோக கதை இருக்கும். உட்காந்து கேட்டிங்கன்னா அவ்வளோ கதை சொல்லுவாங்க. ஆனால் எல்லாரும் எம்ஜிஆர் மாதிரி அந்த அனுபவத்தை உள்வாங்கிட்டு நம்மளை மாதிரி தான்டா இவன் அவமானப்பட்டிருப்பான், நம்மளை மாதிரி தானே இவன் ஒரு முக்கியமான வேலைக்கு பணம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருப்பான், நம்மளை மாதிரி தானே இவன் சிகிச்சை காசு இல்லாமல் இருப்பான், நம்மளை மாதிரி தானே இவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு காசு இல்லாமல் இருப்பான், நம்மளை மாதிரி தானே இவன் அம்மா செலவுக்கு சிகிச்சை, நம்மளை மாதிரி தானே ஒரு வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் இருப்பாங்க. அப்படி சிந்திச்சு கொடுக்குற இது இருந்ததில்ல. அதனால தான் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறோம். சரி, நான் ஒரு செய்தி எம்ஜிஆர் அவர்கள் பற்றி படித்தேன். அதாவது அண்ணா அவர்கள் இறந்த தினம் அன்னைக்கு வந்த கட்டுரை அது. ஒரு பத்திரிகையாளர் அதை பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ அண்ணா அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தப்ப அந்த மருத்துவமனை சுற்றி ஹோட்டல்ஸ் எதுவும் கிடையாதான் சார். ஒரு காஃபி வேணும்னா கூட யாராலையும் குடிக்கிறதுக்கெலாம் போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ அண்ணா அவர்கள் சீரியஸாக இருக்காருன்னும் போது செய்தி சேகரிக்க அங்கே நிறைய நிருபர்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் பசியாக இருப்பாங்களேன்ட்டு பார்க்க வரும்போதெல்லாம் நல்ல பெரிய ஃப்ளாஸ்க்கு, ஒரு 3-4 ஃப்ளாஸ்க்கு ஃபுல்லாக காஃபி சுட சுட போட்டு எடுத்துகிட்டு வந்து எம்ஜிஆர் அவர்கள் அவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டு போவாராம் சார். ஸோ அப்போ அங்கே பத்திரிகையாளர்கள் என்னென்னா, இவர் வரும்போதெல்லாம் நமக்கு காஃபி கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அஷ்யூர்டாக இருக்குமா. இது ஒரு பத்திரிகையாளர் பதிவு பண்ணது செய்தியாக வந்தது ஒரு நாளிதழில். அப்போ இந்த பாஷா படத்தில் வரும் பார்த்தீங்களா, நாடி நரம்பு உடலெல்லாம் சண்டை வெறி ஊர்ன ஒருத்தவனால தான் இப்படி அடிக்க முடியும்னு ஒரு வசனம் வரும். அந்த மாதிரி நாடி நரம்பெல்லாம் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதும் அந்த கொடுக்குற திறனும் இருக்கிறதால தான் அவர் பத்திரிகையாளர்கள் பற்றி யோசிச்சு அதை கொடுத்துருக்காரு. நம்ம கூடயே இருக்கிறவர், இப்போ நம்ம இதெல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்காரு அறிவாலயம் சேகர், அவர் ஒரு பதிவு சொன்னது கூட அதுதான். எம்ஜிஆர் கான்வாய் போவோம்ல தேர்தல் நேரத்தில் 15 நாள் 20 நாள் ஒவ்வொரு பத்திரிகையிலேருந்து இவர் கார் போவோம், பின்னாடி 2 கார்களில் எல்லோரும் வருவாங்க. இவர் போயிட்டு எங்கேயாவது தங்குறாருன்னா அங்கே பக்கத்துலேயே ஹோட்டல்களில் இவங்களையும் தங்க வைப்பாங்க. அன்னைக்கு அவருக்கு சம்பளம் 150 ரூபா மாத சம்பளம். டெய்லி காலையில் எம்ஜிஆர் பிஏ ஒவ்வொருத்தருக்கும் 100 ரூபா கொடுப்பாரு சாப்பிட்றதுக்கா. காலையில் ஷேவுக்கு பண்ணோம், ஏதாவது டிஃபன் சாப்பிட்ணும், வேறு பேப்பருக்கு வாங்குவான், படிப்பான், ஏதாவது பண்ணணும், அதுக்கே அவங்களுக்கு கொடுத்துரு அப்படின்னு. இன்னொன்று சொல்லுவாராம், சாயந்தரம் நேரத்துக்கு மேலே ஏதாவது ஒரு ஜாலியாக இருப்பான்னு நினைப்பானுங்க, அதனால் ஒரு டெய்லி 100 ரூபா கொடுத்துருணும். டெய்லி 100 ரூபா ஆகும். இவர் அதை சேர்த்து வச்சு அவங்க வீட்டில் ஒரு கிணறே போட்டாராம், இன்றைக்கி இருக்குன்றார். எவ்வளோ பெரிய அமௌண்ட் இது. நீங்கள் எம்ஜிஆர் கான்வாய் 10 நாள் போதும் வச்சுக்கிங்க, 1000 ரூபா ஒருத்தர் சேமித்து வைக்கணும்னா என்ன தான் பண்ணாலும் 100 ரூபா மேலே செலவு பண்ணாமல், ஏன்னா 150 ரூபா சம்பளம்னா ஒரு குடும்பத்தை தள்ளுறது 150 ரூபா போதும்னா மீதி கொண்டு வந்தால் எவ்வளோ செலவு பண்ணலாம், என்ன பண்ணலாம். அப்போது ஒரு 10-15 நிருபர்னால் எல்லாருக்கும். அதே மாதிரி அவர் முடிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடியே கண்ணை காமிச்சிருவாராம். இந்த ஆட்கள் எம்ஜிஆர் கூட இருந்த ஸ்டண்ட் டீம் இதெல்லாம் அவர்களை பாதுகாப்பாக கொண்டு போய் காரில் உட்கார வச்சுருவாங்க. அப்புறம் எம்ஜிஆர் வந்தோன்னே கிளம்புமா. எம்ஜிஆர் கூட சேர்ந்து வராங்கன்னா அப்போ எம்ஜிஆர் காரில் ஏறிடா வச்சுக்கிங்க, கார் டக்குன்னு கிளம்பிடும். இல்லாட்டி அங்கே ஒரு கும்பல் சூழ்ந்துட்டு பெரிய பிரச்சனை. இவங்க வர முடியாமல் மாட்டிட்டாங்கன்னா இது பெரிய குழப்பம் வரும்ல. எவ்வளோ சமயோசிதமாக அவர் யோசிக்கிறார் பாருங்க. அப்போ அந்த மாதிரி வருமுன் காக்கிறத மாதிரி வருமுன் யோசிக்கிறது அதுன்னு. இன்றைக்கி நம்முடைய முதல்வர் விஜய் பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேங்கிறாரு, அவருக்கு ஒன்றும் தெரில அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. எம்ஜிஆருக்கும் இதே தான் சொன்னாங்க, பத்திரிகையாளர்களை பார்க்க மாட்டேங்கிறாரு, ஒன்றும் தெரியாதவர் அதுன்னு. நான் எல்லோரும் சொல்லுவாங்க விஜயோட ஏன் எம்ஜிஆரை ஏன் கம்பேர் பண்ணுறீங்கன்னு. ஆனால் அந்த கம்பேரிசனுக்குள்ளே வரல. அவர் எங்கேயோ இருக்கார், இவர் எங்கேயோ இருக்கார். நான் சொல்ல வர்றது, அன்னைக்கு எம்ஜிஆர் மேலேயும் இந்த இதெல்லாம் வச்சாங்க, ஆனால் அது இல்லை, அப்படி எம்ஜிஆர் இல்லை. எம்ஜிஆர் சமயோசிதமாக பதில் சொல்லக்கூடியவர். இன்னொன்று சில்லறைத்தனமாக அவர் சிந்திக்கக்கூடியவரை இல்லை. மற்றவர்கள் அப்படியா சொன்னால் நான் சொல்கிறேன் பார் அப்படிலாம் சொல்கிற ஆளே கிடையாது. அதுக்கான உதாரணம் எம்ஜிஆரை வெளியேற்றின பொழுது கேட்குறாங்க, இவர் என்ன சொன்னார்னா, கலைஞர் மந்திரி பதவி கேட்டார், ஆசைப்பட்டார், கிடைக்கலன்னு அந்த கோபத்தில் போயிட்டாருன்னு. உங்களே முதலமைச்சராக உட்கார வச்சுருக்கு, எதுங்க மந்திரி பதவி அவருக்கு தேவை? சரி, உங்களே முதலமைச்சராக வச்சவருக்கு தான் முதலமைச்சர் ஆகுறதா இல்லாட்டி வேறு ஏதாவது பண்ணிக்க தெரியாதா? அண்ணா இவருக்கு மந்திரி பதவி லிஸ்ட்டை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் தம்பிகிட்ட காட்டிட்டு வா, அப்படி மரியாதை கொடுத்து வச்சுருந்தார் அண்ணா. அப்போ எனக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னா அண்ணா நீ கொடுத்துருக்க மாட்டாரா?
அப்போ இந்த வாதம் வந்து எவ்வளோ ஒரு பொய்யான. எம்ஜிஆர் கேட்டார், சுகாதாரத்துறை அமைச்சர் கேட்டார், இவர் அது கூட கொடுக்கறதுக்கு ஒரு இஷ்டம் இல்லை. என்னென்னா நீங்கள் அப்படின்னா நடிக்கூடாதுன்னா அவர் அது முடியாதுன்ட்டார். அப்படி தான் அது போச்சு. ஆனால் இதுதான் காரணன்றது எப்படி சரியாக இருக்கும்? அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிற பதில், அது நான் விரும்பாத பதவி. நான் விரும்பி இருந்தால் அண்ணா காலத்திலே மந்திரி ஆகியிருப்பேன். மந்திரி பதவி நான் ஏற்க மறுத்ததால் தான் அண்ணா கொடுத்துருக்காரு. மந்திரி பதவிக்குரிய அந்தஸ்து கொண்ட சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி எனக்கு கொடுத்தார். அடுத்து இன்னொரு கேள்வி, நடிகராக இருக்கும்போது கேட்குறாங்க, உங்களுக்கு சேரும் கூட்டமெல்லாம் நீங்கள் பிரபல சினிமா நடிகர் என்பதால் இருக்கலாம் அல்லவா இந்த அரசியல் கட்சி கூட்டங்கள்? அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிற பதில், நான் நடிகர், ஆனால் என்னை போல் எத்தனையோ நடிகர்கள் உள்ளனர். இவர்கள் எல்லாம் என் போலவே இயக்கம் ஆரம்பித்தால் ஒவ்வொருவருக்கும் இப்படி கூட்டம் சேரும் என்று சொல்ல முடியுமா? நான் யூனிக் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறார். இன்னொரு கேள்வி, 73 12/1/73 அன்று, அதான் வேலூரில் அவர் பேசுறது, வேலூரில் நடைபெற்ற காங்கிரஸ் பொதுக்கூட்டத்தில் சிவாஜி கணேசன் இவர் இதை விட்டு நீக்கி கட்சி ஆரம்பித்த பிறகு அன்றைக்கி அவங்களாம் அங்கே ஒன்றா இருக்கிறாங்க. சிவாஜி கணேசன் அதிமுகவை சாக்கடை என்று ஏளனமாக பேசினார். அவருக்கு தாங்கள் கூறும் பதில் என்ன? இன்றைக்கி பத்திரிகையாளர் இருக்காங்களா, சார் உங்களை எப்படி திட்டாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒன்று இவர் 2 திட்டுவார், அங்கே கொண்டு போய் அங்கே கேட்குறது. இந்த வழக்கம் அந்த காலத்திலே இருந்திருக்கு. அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிற பதில், நான் படித்த ஏடுகளில் அப்படி பேசியதாக எந்த செய்தியும் தெரியவில்லை. அதுதான் முடிச்சு விட்டார். அப்போ இந்த சிண்டு மூட்டுற வேலை அங்கேயே கட் பண்ணிட்டார். பிலிமாலயா பத்திரிகையில் சந்திரபாபு எழுதும் கதைக்கு நீங்கள் ஏன் மறுப்பு தெரிவிக்கவில்லை? அந்த ரிப்போர்ட்டர் கேட்குறது. சந்திரபாபு எழுதுகிற கதைன்னா இவரை பற்றி என்னுடைய அந்த மாடி வீட்டு வேலையெல்லாம் நஷ்டத்துக்கு எம்ஜிஆர் தான் காரணம், என் வாழ்க்கை அழிச்சாதுன்னு பேசுறது. அதுக்கு எம்ஜிஆர் சொல்கிறாரு, கதைக்கு போய் யாராவது மறுப்பு சொல்லுவார்களா? முடிச்சு விட்டார். சாமர்த்தியமான அது பதில். அப்புறம் தங்களுக்கு அரசியல் தெரியாது என்று தமிழ்வாணன் வந்து கல்கண்டு பத்திரிகையுடைய ஆசிரியர், இன்றைக்கி லேனா தமிழ்வாணன் அவங்க அப்பா, தமிழ்வாணனும் சிவாஜி கணேசனும் சொல்லி இருக்கிறார்கள். உங்கள் கருத்து என்ன? கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. என்னை பொறுத்தவரையில் இது பொருந்தும். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். சிவாஜி கணேசனும் அப்படி பேசியிருக்காரா சார்? அவர் பயங்கரமாக பேசுவாருங்க. இவரெல்லாம் ரொம்ப பேசியிருக்காரு. ஆனால் நேரில் அண்ணன்றவார். எம்ஜிஆர் தான் சொல்கிறேன்னே, அவ்வளோ பேசின சிவாஜி கணேசனை ரொம்ப மதிப்பாக நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் கடைசி காலத்தில் ரொம்ப பேர் 2 பேர் ரொம்ப இதாகிட்டாங்க. அமெரிக்காலாம் போய் பார்த்துலாம் கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க 2 பேரும். இப்போ ஜானகியை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அந்த ஒரே காரணம் தான் சிவாஜி கணேசன் அந்த கட்சி ஆரம்பித்தப்போ கலைஞர் கூப்பிட்டு 40 சீட்டு தரான்னு. அப்போ ஈஸியாக ஜெயிச்சிருக்கலாம் 89 திமுகவோட கூட்டணி வச்சுருந்தா. ஏன்னா ஜெயிக்கிற கூட்டணி அது. நான் வந்து இவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கொடுத்த வாக்கு. அதாவது எம்ஜிஆர் இவ்வளோ பேசுகிற சிவாஜி கணேசன் எம்ஜிஆர் இறந்த பிறகு அது ஒரு பாசம். அந்த கொடுத்த வாக்குறுதிக்கு சிவாஜி நின்னார். அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போனார். அது இவங்கெல்லாம் கேலி கிண்டல் பேசுவாங்க. ஆக்சுவலாக அவர் நினச்சிருந்தா 40 சீட் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி பெரிய ஆளாக இருக்கலாம். அவர் அந்த இதில் உறுதியாக நின்னார், எம்ஜிஆர் கொடுத்த வாக்குறுதி காப்பாற்றணும்னு. அதுக்கு இவர் அதுக்கு பொருந்தோம், இதை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கு அடுத்தது அவருடைய அண்ணா பத்திரிகையில் சிவாஜியை வாழ்த்திலாம் செய்தி வருது. அதை கேட்குறாங்க, உங்களது கட்சி நாளிதழில் சிவாஜி கணேசனை பற்றிய செய்திகள் வெளியிடப்படுகின்றனவே அப்படின்னு. இது எப்படின்னா, விஜய் பத்திரிகை நடத்தி அதில் அஜித்தை பற்றி வந்தால் அந்த மாதிரி கணக்கு. அது எம்ஜிஆர் சொல்கிறது, சிவாஜி கணேசன் எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அண்ணாவின் திமுகவை எதிர்த்து கொண்டிருந்த நேரத்தில் அமரர் அண்ணா அவர்கள் ஒரு நாள் சிவாஜி கணேசன் அவர்களின் நாடகத்திற்கு தலைமை தாங்கி பாராட்டியதை மறந்து விட்டீர்களா? எங்கிருந்தாலும் வாழ்க என்று அண்ணா வாழ்த்தவில்லையா? அவருடைய தம்பிகளான நாங்கள் அவரை பின்பற்றி நடப்பது நமது கடமையை நாம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாரு, புரட்சித் தலைவர் அவர்களே, 76க்கு பிறகு தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசியலில் முழு மூச்சாக ஈடுபடுவீர்களா அல்லது கலைத்துறையில் பணியாற்றுவீர்களா? நடிப்பீங்களா இல்லாட்டி? அதுக்கு எம்ஜிஆர் என்ன மாதிரி தெளிவான பதில் பாருங்க, உங்கள் தீர்ப்பும் சட்டத்தின் தீர்ப்பும் என்ன கட்டளை எடுக்கிறதோ அப்படி நடப்பேன். இந்த மாதிரி அவர் வந்து பல விஷயங்கள் ரொம்ப தெளிவாக சாதாரண டப்புன்னு வரும். அதே மாதிரி அப்படியே பேசுவார். இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. அவர் அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி தான் பேசுவார். இவர்கள் எல்லாம் எப்படி கம்பேர் பண்ணாங்கன்னா, சண்டைனா எம்ஜிஆர், நடிப்புனா சிவாஜி. எம்ஜிஆர் நடிக்க வராது, எம்ஜிஆர் நல்லா நடிப்பார். ஆனால் சிவாஜியோட வச்சு கம்பேர் பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அப்போ எம்ஜிஆர்னா சண்டை போடுவார், சிவாஜி தான் சண்டை போடுவார். ஆனால் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணால் கலைஞர் நல்லா மேடை பேச்சாளர், எம்ஜிஆர் பேசுவார். கலைஞரோட கம்பேர் பண்ணிங்கன்னா இப்படி தான் இந்த இதில் தான் ஓடி இருக்குது.
அதனால தான் இவர்களுடைய விஷயங்கள். எம்ஜிஆர் ஒரு யதார்த்த நடிகர், கமல் பெரிய நடிகர், ரஜினி யதார்த்த நடிகர். ஆனால் ரஜினி நடிக்க தெரியாதுன்ற மாதிரி, ஏன்னா கமர்ஷியல் ஹீரோ. ஆனால் ரஜினி நடித்த நல்ல படங்கள்லாம் இருக்குது, நல்ல இதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான். நன்றி சார், பல தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க.